ஹலோ, இன்றைக்குள்ள காலையில் டிஃபனில் சவுத் இண்டியன் ஃபுட் ராகி மாவில் புட்டு பண்ண போகிறோம். இந்த ராகி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி பிடிச்சிச்சின்னா இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு புட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் மாவு போட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அச்சு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் மாவு நம்ம புட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு போடலாம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய், மேலே மறுபடியும் தேங்காய் போட்டுடலாம். இது மூடி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எடுத்து இது மேலே அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். நல்லா அதில் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம். வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை, இல்லைன்னா கொண்டக்கடலை குழம்பு. இந்த புட்டில் நாட்டு சர்க்கரை, இந்த பழம் எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொண்டக்கடலை அந்த குழம்பும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி கடலை கறி வைக்கலை. இது கூடவே ஒரு முட்டை,